இலங்கையில் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டால் தமிழர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஏராளமான திட்டங்கள் கிடைக்கும் என்றும் இந்தியாவுடன் நல்லுறவு மேம்படும் என்றும் கொழும்பு நகர மேயர் முசாமல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம். கொழும்புனுடைய மேயர் திரு முசாமில் அவர்கள் இப்பொழுது நம்மளிடையே இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். சார், இலங்கை தேர்தல் களத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பாராளுமன்ற தேர்தல் இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல முக்கியம், எங்களுடைய அயல் நாடுகளுக்கும் இந்த தேர்தலில் மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கின்றது. இந்த நாட்டின் வெளிவிவகார கொள்கைகளை எப்படி அமைய வேண்டும், இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு தனி மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கத்திலே நாங்கள் ஒரு தனி நாடாக ஒரு தனிமையாகத்தான் இருந்தோம். வெளிநாட்டை பற்றி அயல் நாடுகளை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பு எங்களுடைய அயல் நாடான இந்தியாவோடு இருக்கின்றது. அந்த இந்திய அரசாங்கத்தோடு ஒரு நிரந்தரமான நல்ல ஒரு உடன்பாட்டை இந்த அரசாங்கம் நிச்சயமாக அமைத்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக, இந்த நாட்டிலே விசேஷமாக வடகிழக்கிலே வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள், முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம். இதில் நிச்சயமாக மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்கள் இந்த தேர்தலில் நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சி ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நிச்சயமாக பிரதமராக அவருடைய தலைமைத்துவத்திலே இந்த நாட்டை வழியெடுத்து செல்வதற்கான முடிவோடு தான் இருக்கிறார்கள். உங்களுடைய எண்ணப்படி திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீண்டும் பிரதமரானால் 13வது சட்ட திருத்தம் பொறுத்தவரை உங்களுடைய நிலைப்பாடு என்ன? 13வது சட்டத்திட்டத்தில் விட மிக முக்கியமானது என்னவென்றால், 13வது சட்டத்திட்டம் இன்றைக்கு அது கொஞ்சம் பழசான ஒரு திட்டமாக இருக்கின்றது. இன்றைய இந்த நாட்டிலே முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ந்து செய்து, தமிழ் மக்களோடு ஆராய்ச்சி செய்து, தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகள் வடகிழக்கில் எப்படி முடிக்க வேண்டும் என்பதை சரியான முறையில் ஆராய்ச்சி செய்து 13ஆம் திட்டத்திலே இருந்து நாங்கள் பணிய கீழ் போகாமல் அதைவிட இன்னும் ஒரு படி முன்னேறி போய்த்தான் இந்த பிரச்சனைகளை முடிவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். தந்தி டிவி சார்பாக. சாருடைய மனைவியும் களத்தில் நிற்கிறார், எம்பியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நாளை விடிய காலை தெரிய வரலாம். இலங்கையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் லூகாசுடன் சலீம்.